அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் நம்ம ஏற்கனவே கலைச்சொல் அறிவோம் கொடுத்துருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோ இங்கே கொடுத்துருக்கிறது எது சம்மந்தமானா தொடரியல் சம்மந்தமானது, சென்டென்ஸ் அது சம்மந்தமானது. அப்போ இலக்கணத்தில் என்னென்ன கலைச்சொற்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கூட கேட்கலாம், எதுக்கு சார் 11th சிறப்பு தமிழ் புத்தகத்தில் தான் கேள்வி கேட்பாங்க அப்படியா அப்படின்னு கேட்டால், ஆமாம். ஏன்னா உங்களுக்கு 11th 12th சிறப்பு தமிழ் இருக்க கலைச்சொற்களும் கேட்கலாம். ஏன்னா மொத்த கலைச்சொற்கள் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் 10 கொஸ்டின்ஸில் 8 கொஸ்டின்ஸ் நீங்கள் 6th 10th வரைக்கும் கேட்கலாம். மீதி 2 கொஸ்டின்ஸ் மினிமம் அவங்க 11th 12th கண்டிப்பாக என்ன செய்வாங்க, போகத்தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ ஜிஎஸ்சில் ஒரு தலைப்பு எடுக்கிறீங்க, இப்போ குப்தா பேரரசு படிக்கிறீங்க, 6th இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 11th இருக்குது. அது ஃபுல்லாக படித்தாலே உங்களுக்கு வெறும் 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஆனால் அந்த கணைச்சொற்கள் மொத்தம் சேர்த்திங்கன்னா ஒரு 500 தான் இருக்கும். அந்த 500 படிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் முழுமையாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் வருதுன்னு சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தெளிவாக படிங்க. நாங்களும் அதுக்கேற்றாப்புல தான் எங்கள் வீடியோ கொடுக்குறோம், பயப்படாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. அட்ஜெக்டிவ் பெயரடை. அப்ஜெக்டிவ் பெயரடை. அட்வெர்ப் வினையடை. அட்வெர்ப் வினையடை. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர். அனலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை பகுத்தல். அனலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை பகுத்தல். திருப்பி சொல்லிடலாமா? ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. அட்ஜெக்டிவ் பெயரடை. அட்வெர்ப் வினையடை. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர். அனலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை பகுத்தல். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர். காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டுத்தொடர். கான்கர்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு. கான்கர்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு. கன்ஜெக்ஷன்ஸ் இணைப்பு சொற்கள். கன்ஜெக்ஷன்ஸ் இணைப்பு சொற்கள். டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று. இன்டைரக்ட் ஸ்பீச்னா ஐயர்கூற்று கேட்கலாம். டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று. எக்ஸ்பிளமேட்ரி சென்டென்ஸ் உணர்ச்சி தொடர் ரொம்ப முக்கியம். என்னே தமிழின் பெருமை, இதெல்லாம் உணர்ச்சிகரமான தொடர் தான். அப்போ எக்ஸ்பிளமேட்ரி சென்டென்ஸ்னால் உணர்ச்சி தொடர். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர். காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டுத்தொடர். காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டுத்தொடர். கான்கர்டு அக்ரிமெண்ட் இசைவு. கான்கர்டு அக்ரிமெண்ட் இசைவு. கன்ஜெக்ஷன்ஸ் இணைப்புச் சொற்கள். கன்ஜெக்ஷன்ஸ் இணைப்புச் சொற்கள். டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று. டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று. எக்ஸ்பிளமேட்ரி சென்டென்ஸ் உணர்ச்சி தொடர். இடிமேட்டிக் பேசஸ் மரபு தொடர். இடியமேட்டிக் அப்படின்னாலே மரபு தொடர். இன்டைரக்ட் ஸ்பீச் அயர்கூற்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் செய்வினை செயப்பாட்டு வினை மாற்றம். இன்டர்சேஞ்சு, அதனால தான் மாற்றம்ன்ற வார்த்தை வருது. இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் செய்வினை செயப்பாட்டு வினை மாற்றம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வினாத்தொடர். இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் வினாத்தொடர். இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்னால வினாத்தொடர், ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு செய்யப்படு பொருள் குன்றிய வினை. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். கேள்வி நம்பர் 16 வார்த்தையை பாருங்கள். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புனா செய்யப்படு பொருள் குன்றிய வினை. வெறும் டிரான்சிட்டிவ் வெர்புனா செய்யப்படு பொருள் குன்றாவினை. செய்யப்படு பொருள் குன்றாவினை. வார்த்தையை பாருங்கள். டிரான்சிட்டிவ் வெர்பு செய்யப்படு பொருள் குன்றாவினை. கண்டிப்பாக அந்த கேள்வி வரும். டிரான்சிட்டிவ் வெர்பு செய்யப்படு பொருள் குன்றா வினை. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு செய்யப்படு பொருள் குன்றிய வினை. இன்ட்ரான்சிட்டிவ், அந்த இன்ட்ரான்சிட்டிவ் அந்த இன்னும் முன்னாடி வந்துட்டாலே செய்யப்படு பொருள் குன்றிய வினை. அதே மாதிரி இங்கேயும் டைரக்ட் ஸ்பீச்சு நேர்கூற்று. இன்டைரக்ட் ஸ்பீச்சு ஐயர்கூற்று. டைரக்ட் ஸ்பீச்சு நேர்கூற்று. இன்டைரக்ட் ஸ்பீச்சு ஐயர்கூற்று. அதே மாதிரி தான் ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு அதுவும் பின்னாடி வரும் அந்த கேள்வி. அப்போ இந்த இடத்துல ரொம்ப நீங்கள் பயப்பட வேணாம். டிரான்சிட்டிவ் வெர்புனா செய்யப்பாடு பொருள் குன்றா வினை. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புனா செய்யப்படு பொருள் குன்றிய வினை. அந்த இன்னுனா குன்றியன்ற வார்த்தை ஞாபகம் வரணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. மெயின் கிளாஸ் முதன்மை தொடர். மெயின் கிளாஸ் முதன்மை தொடர். நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை தொடர். நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை தொடர். ஆப்ஜெக்ட் செய்யப்படு பொருள். ஆப்ஜெக்ட் செய்யப்படு பொருள். ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்முறை. ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்முறை. பேசிவ் வாய்ஸ் செய்யப்படு பொருள்.
பேசிவ் வாய்ஸ் செய்யப்படு வினை. ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. பேசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை. டிரான்சிட்டிவ் வெர்பு செய்யப்படு பொருள் குன்றா வினை. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு செய்யப்படு பொருள் குன்றிய வினை. சிங்குலர் ஒருமை, ப்ளூரல் பன்மை. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 2 times 3 times சொல்லி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அடுத்து ப்ளூரல் பன்மை. ப்ரிடிகேட் பயனிலை. போன வீடியோவில் ப்ரிடிகேட் சொன்னேன். ப்ரிடிகேட் ரொம்ப முக்கியம். ப்ரிடிகேட் பயனிலை. ப்ரிஃபிக்ஸ் முன்னோட்டு, சஃபிக்ஸ் பின்னோட்டு. அப்போ ப்ரிஃபிக்ஸுன்றது முன்னோட்டு சொல், சஃபிக்ஸுன்றது பின்னோட்டு சொல். இப்போ கம்பேர் பண்ணி சொல்லிடுவோமா திருப்பி? ஓகே. ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. பேசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை. டிரான்சிட்டிவ் வெர்பு பொருள் குன்றா வினை. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு செய்யப்படு பொருள் குன்றிய வினை. சிங்குலர் ஒருமை, ப்ளூரல் பன்மை. ப்ரீஃபிக்ஸ் முன்னோட்டு சொல், சஃபிக்ஸ் பின்னோட்டு சொல். இந்த 6ஐயும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை தான் அவங்க கேட்பாங்க. ஓகேவா? சிங்குலர் ஒருமை, ப்ளூரல் பன்மை. அடுத்து பஞ்சுவேஷன் நிறுத்தல் குறி. பஞ்சுவேஷன் நிறுத்தல் குறி. சென்டென்ஸ் தொடர். சென்டென்ஸ் தொடர். சிம்பிள் சென்டென்ஸ் தனித்தொடர். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர். சிம்பிள் சென்டென்ஸ் தனித்தொடர். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர். சிங்குலர் ஒருமை. சிங்குலர் ஒருமை. சப்ஜெக்ட் எழுவாய். சப்ஜெக்ட் எழுவாய். ஆப்ஜெக்ட்னா செய்யப்படு பொருள். ஆப்ஜெக்ட்னா செய்யப்படு பொருள். சப்ஜெக்ட்னா எழுவாய். சப்ஜெக்ட் எழுவாய். ப்ரிடிகேட் பயனிலை. ப்ரிடிகேட் பயனிலை. ஏன் அதை சொல்லிக்கிட்டே வரேன்? அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் அங்கே வரும். அப்போ ஆப்ஜெக்ட் எழுவாய், ப்ரிடிகேட் பயனிலை. ஆப்ஜெக்ட் செய்யப்படு பொருள். அப்போ எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். தட்ஸ் ஆல். எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். அப்போ எழுவாய்க்கு என்ன? சப்ஜெக்டு. செய்யப்படு பொருளுக்கு என்ன? ஆப்ஜெக்டு. பயனிலைக்கு என்னப்பா? ப்ரிடிகேட்டு. இதைத்தான் அப்ளிகேஷன்ஸ் ரீதியாக அவங்க கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு போங்க. அடுத்து சபார்டினேட் கிளாஸ் சார்பு தொடர். சபார்டினேட் கிளாஸ் சார்பு தொடர். சஃபிக்ஸ் பின்னோட்டு சொல். சஃபிக்ஸ் பின்னோட்டு சொல். சின்டாக்ஸ் தொடரியல். சின்டாக்ஸ் தொடரியல் ரொம்ப முக்கியம். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை சேர்த்தல். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை சேர்த்தல். த சீக்வன்ஸ் ஆஃப் டென்சன்ஸ் கால முடிவு. த சீக்வன்ஸ் ஆஃப் டென்ஸ் கால முடிவு. தீசுரஸ் தொகைச்சொல் நிகண்டு. தீசுரஸ் தொகைச்சொல் நிகண்டு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் தொடர் மாற்றம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் தொடர் மாற்றம். டிரான்சிட்டிவ் வெர்பு செய்யப்படு பொருள் குன்றா வினை. நான் சொன்னது வந்துச்சா? இன்ட்ரான்சிட்டிவ்னா செய்யப்படு பொருள் குன்றிய வினை. இங்கே டிரான்சிட்டிவ் வெர்புன்னு வந்திருக்கு. செய்யப்படு பொருள் குன்றா வினை. இந்த 37 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மொழிபெயர்ப்பு கலையில் பயன்படக்கூடிய கலைச்சொற்கள். அடுத்து தொடரியல் முடிச்சிட்டோம். சின்டெக்ஸ் முடிச்சிட்டோம். சின்டெக்ஸ்னால் தொடரியல். அடுத்து மொழிபெயர்ப்பு கலை. மொழிபெயர்ப்புனா என்னது? டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியம். அதில் பயன்படுத்தக்கூடிய கலைச்சொற்கள். அனாலிசிஸ் பகுப்பாய்வு. அனாலிசிஸ் பகுப்பாய்வு. கம்யூனிகேஷன் தொடர்பாடல். கம்யூனிகேஷன் தொடர்பாடல். காம்போனண்ட் கூறுபாடு. காம்போனண்ட் கூறுபாடு. கான்செப்ட் என்ன கரு, அதாவது இந்த மையக்கருன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் கான்செப்ட் என்ன கரு. கார்லேஷன் இணைவு. கார்லேஷன் இணைவு. கரஸ்பாண்டன்ஸ் ஒத்தியைவு. கரஸ்பாண்டன்ஸ் ஒத்தியைவு. கார்லேஷன் ஏய்வு. கரஸ்பாண்டன்ஸ் ஒத்தியைவு. ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீகோடிங் குறிய வில்ப்பு. குறிய வில்ப்பு டீகோடிங். டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. டீகோடிங்னா குறிய வில்ப்பு. எந்த இல்னு பார்த்துக்கோங்கப்பா. டைலகேட் கிளைமொழி. டைலகேட் கிளைமொழி. எஃபிஷியன்சி வினைத்திறன். எஃபிஷியன்சி வினைத்திறம். ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் சமவலு மொழிவுகள். சமவலு மொழிவுகள். ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஜென்ரேட்டிவ் கிராமர் பிறப்பாக்க இலக்கணம். ஜென்ரேட்டிவ் கிராமர் பிறப்பாக்க இலக்கணம், அதாவது பிறக்கும் இலக்கணம் பிறப்பாக்க இலக்கணம் ரொம்ப முக்கியம். சமவலு மொழிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன். எஃபிஷியன்சி வினைத்திறன். டீகோடிங்லாம் குறிய வியப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஐடியாலஜி கருத்தியல், ஐடியாலஜி கருத்தியல். இடியம்ஸ் மரபு தொடர்கள், இடியம்ஸ் மரபு தொடர்கள். கண்டிப்பாக இந்த 12, 13, 14, 15 இந்த 5 கேள்வி வரும். ரொம்ப முக்கிய பொறுத்துக்களை வரும். இப்போயே சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியாலஜி கருத்தியல், இடியம்ஸ் மரபு தொடர்கள், இடியம்ஸ் மரபு தொடர்கள். இமேஜ் படிமம் அல்லது உருக்காட்சி, இமேஜ் படிமம் அல்லது உருக்காட்சி. பெர்செப்ஷன் புலக்காட்சி, பெர்செப்ஷன் புலன்காட்சி. பிராக்மேட்டிக் மாடல் பயன் வழி கருத்து மாதிரி. பிரமேட்டிக் மாடல் பயன் வழி மாறுது. அந்த மாடல்னா மாதிரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். பிரமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் பயன் வழி மொழிபெயர்ப்பு, பிரமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் பயன் வழி மொழிபெயர்ப்பு. ப்ராசஸ் நிகழ்முறை, ப்ராசஸ் நிகழ்முறை. ப்ரோவெர்பு பழமொழி, அட்வெர்ப்னா வினையடை, இது ப்ராவெர்பு பணமொழி, ப்ராவெர்பு பணமொழி. ரெஃபரன்ஸ் புக்கு பார்வை நூல்கள், ரெஃபரன்ஸ் புக்கு பார்வை நூல்கள். ரிலேட்டிவிட்டி தொடர்பியல், ரிலேட்டிவிட்டி தொடர்பியல். சிமேட்டிக் ரிலேஷன்ஷிப் சொற்பொருள் உறவு, சிமேட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்-பொருள் உறவு. சிக்னிஃபிகன்ஸ் பொருள்மை, சிக்னிஃபிகன்ஸ் பொருண்மை, பொருண்மை ரொம்ப முக்கியம். சிக்னிஃபிகன்ஸ் பொருண்மை. சிக்னிஃபிகண்ட் குறிப்படு பொருள், சிக்னிஃபிகண்ட் குறிப்படு பொருள். சிக்னிஃபையர் குறிப்பான், சிக்னிஃபையர் குறிப்பான். சிக்னிஃபிகன்ஸ் பொருண்மை, சிக்னிஃபைடு குறிப்படு பொருள், சிக்னிஃபையர் குறிப்பான். சோசியோ ரிலேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் சமூக உறவு கோலம், சோசியோ ரிலேஷனல் பேட்டர்ன்ஸ் சமூக உறவு கோலம். சோர்சஸ் புக் முகநூல் அல்லது வளநூல், சோர்சஸ் புக்ஸ் மூலநூல் அல்லது வளநூல். கேட்பாங்கப்பா. சோர்சஸ் வளம் அல்லது மூலம், புக்ஸ்னா நூல். ஸ்ட்ரக்சரிசம் அமைப்பியம், ஸ்ட்ரக்சரிசம் அமைப்பியம். சர்ஃபேஸ் லெவல் மேற்பரப்பு மட்டம், சர்ஃபேஸ் லெவல் மேற்பரப்பு மட்டம். சினாட்டிக்கல்ஸ் எலிமெண்ட்ஸ், சினாட்டிக்கல் எலிமெண்ட்ஸ்னால் தொடர் இலக்கண கூறுகள், சிமேட்டிக் எலிமெண்ட்ஸ் தொடர் இலக்கண கூறுகள். சோசியோ ரிலேஷனல் பேட்டர்ன்ஸ் சமூக உறவு கோலம். சோர்சஸ் புக் முகநூல் மூலநூல் அல்லது வளநூல், மூலநூல் அல்லது வளநூல். ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்பியம், ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்பியல். சர்ஃபேஸ் லெவல் மேற்பரப்பு மட்டம். சிந்தட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் தொடர் இலக்கண கூறுகள். டார்கெட் லாங்குவேஜ் இலக்கு மொழி, டார்கெட் லாங்குவேஜ் இலக்கு மொழி. டெக்னிக் நுண்முறை, டெக்னிக் நுண்முறை. ட்ரெடிஷ்னல் மாடல் மரபு வழி மாதிரி, ட்ரெடிஷ்னல் மாடல் மரபு வழி மாதிரி. டெக்னிக் நுண்முறை.